ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம போன வீடியோவில் எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வீடியோவில் ஃபங்க்ஷன் வந்து எப்படி கால் அண்ட் அப்ளை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பைண்ட் எப்படி யூஸ் ஆகுது, பைண்ட் மெத்தட் எப்படி ஃபங்க்ஷன் கால் பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட்டாக என்னன்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். ஸோ அதனால நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் நான் என்ன சொல்கிறேன்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு பைண்ட் மெத்தட் பார்க்கறதுக்கு முன்னாடி திஸ் கீவேர்ட் ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்துடலாம். திஸ் கீவேர்ட் நம்ம ஃபஸ்ட்டு குளோபல் கான்டெக்ஸ்டில் கன்சோல் லாக் நம்ம குளோபல் கான்டெக்ஸ்டில் கன்சோல் லாக் ஆஃப் திஸ் போட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். திஸ் கீவேர்ட் என்ன பிரிண்ட் பண்ணுது அப்படின்ட்டு. இது வந்து நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு எம்டி ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்ணுது. ஸோ ஒருவேளை இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு திஸ் டாட் ஏ ஈக்குவல் டு 5 ஒரு வேல்யூ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ அந்த வேல்யூ வந்து அந்த ஆப்ஜெக்டில் ஆட் ஆகிருக்கும். ஸோ திஸ் கீவேர்டுன்றது வந்து இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஆப்ஜெக்டை குறிக்கிறது தான் வந்து திஸ் கீவேர்ட் ஜாவாஸ்கிரிப்டில். பட் ஆனால் இது வந்து எக்ஸிக்யூஷன் ஆகிற இடத்த பொறுத்து மாறும். ஸோ இதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த ஒரு திஸ் கீவேர்ட் ஃபங்க்ஷன் பிரிண்ட் ஏன்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த திஸ் கீவேர்டை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணலாம். ஸோ தட் இங்கே உள்ளே போட்டிருக்க கன்சோல் லாகும் நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு போட்டிருக்க கன்சோல் லாகில் இருக்க திஸ் வந்து ஜஸ்ட் இந்த A5 அந்த ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் இருக்குது. பட் ஆனால் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இந்த திஸ் கீவேர்டு வந்து ஒரு குளோபல் ஆப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற திஸ் கீவேர்ட் அது எந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை குறிக்கக்கூடியது. ஸோ இந்த திஸ் கீவேர்ட் இப்போ வெளியே இருக்க இந்த குளோபல் ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதுவே இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள ஒரு கன்சோல் லாக் ஆஃப் திஸ் போட்டுக்கலாம். அண்ட் இந்த ஃபங்க்ஷனை இந்த இன்னர் ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கால் பண்ணிடலாம். அவுட்டர் ஃபங்க்ஷனில் print b. ஸோ இந்த மூணாவது திஸ் வந்து இந்த print ஏவோட கான்டெக்ஸ்ட்டை குறிக்குது. ஸோ இப்போ வந்து இதில் வந்து நீங்கள் எந்த வேல்யூவும் போடல. இப்போ இங்கே this டாட் b இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இதை ரன் பண்ணி பார்த்தோன்னா b6ன்றது வந்து இந்த செகண்ட் ஃபங்க்ஷனோட திஸில் ஆட் ஆயிடுச்சு. ஸோ இந்த திஸ் வந்து இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபங்க்ஷனில் இருக்க ஆப்ஜெக்டை குறிக்கிறது. ஸோ இப்படி தான் திஸ் கீவேர்ட் ஒர்க் ஆகுது ஜாவாஸ்கிரிப்டில். குளோபல் கான்டெக்ஸ்டில் திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த ஆப்ஜெக்டையே குறிக்கும். அதுவே வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே திஸ் கீவேர்டை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து அந்த ஃபங்க்ஷன் எந்த ஆப்ஜெக்டில் இருக்கோ அந்த ஆப்ஜெக்டை திஸ் கீவேர்டுக்கு பாயிண்ட் பண்ணிக்கும். இப்போ வந்து இந்த பைண்ட் மெத்தட் திஸ் கீவேர்டோட எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த கோடில் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் நமக்கு வந்து இந்த print a அப்படின்ற மெத்தட் மட்டும்தான் தேவை. ஸோ இதில் திஸ் டாட் ஏ அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த கோடையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போது இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ ரன் பண்ணுறேன். அன்டிஃபைன், ஏன்னா நம்ம வந்து ஏன்ற ஒரு வேல்யூவே இல்லை, ஸோ அன்டிஃபைன்டுன்னு வருது நமக்கு. இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். பட் ஆனால் இப்போ இந்த ஏன்ற வேல்யூவை இந்த பிரிண்ட் ஏன்ற ஃபங்க்ஷனுக்கு எப்படி நீங்கள் வந்து மேப் பண்ணுவீங்க இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டிஃபைன் பண்ணாமல்? ஸோ அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். கான்ஸ்ட் obj1 ஈக்குவல் டு a5. இன்னொரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். obj2 ஈக்குவல் டு a6. ஸோ பைண்ட் ஏன்ட்டு ஒரு வேல்யூ க்ரியேட் பண்ணிவிட்டு print a டாட் பைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் 1ஓட பைண்ட் பண்ணிக்கலாம், பைண்ட் ஏன்றத. அதேமாரி பைண்ட் b அப்படின்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி print a டாட் பைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட் 2ஓட மேப் பண்ணிக்கலாம். ஸோ பைண்ட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஃபங்க்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது, பட் ஆனால் ஆப்ஜெக்டை வந்து அந்த ஃபங்க்ஷனோட பைண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த ஃபங்க்ஷனை மட்டும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த பைண்ட் ஏ பைண்ட் பின்ற வேரியபிளில் சேவ் பண்ணி வைக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா இந்த பைண்ட் ஏவை கால் பண்ணணும், அதேமாரி பைண்ட் பியையும் கால் பண்ணணும். இப்போ ரன் பண்ணி பார்த்தோன்னா ஸோ எக்ஸ்பெக்டட் அவுட்புட் ஸோ 5, பைண்ட் ஏவோட அவுட்புட் 5, பைண்ட் பியோட அவுட்புட் 6. இது ஏன்னா நம்ம இங்கே ஃபஸ்ட்டு பைண்ட் ஏல வந்து ஆப்ஜெக்ட் 1 பைண்ட் பண்ணியிருக்கோம் இந்த பிரிண்ட் ஏ ஃபங்க்ஷனோட. பைண்ட் பியில் பைண்ட் ஆப்ஜெக்ட் 2 வந்து பைண்ட் பண்ணியிருக்கோம் பிரிண்ட் ஏ ஃபங்க்ஷனோட. ஸோ இப்போ இந்த திஸ் டாட் ஏன்றது வந்து இந்த பைண்டிங் பொறுத்து வேல்யூ மாறும் நமக்கு. ஸோ இதுதான் பைண்ட் மெத்தட் யூஸ் பண்ணி ஆப்ஜெக்டோட கான்டெக்ஸ்ட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது. இந்த வீடியோவில் பைண்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இன்னுமே வந்து இந்த பைண்ட் மெத்தட் பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ப்ளனேஷன் வேணும், இன்னும் நான் எங்கேயாச்சும் கொஞ்சம் வேகமாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுற மாரி இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பேஸில் எடுத்துகிட்டு போய் நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாவாஸ்கிரிப்ட் கற்றுக்குறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.